அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் தாலாட்டும் சில கனவுகள் உண்டு. பல வருட கடின உழைப்பு, தியாகம், தூக்கமில்லாத இரவுகளை பகல் போல் விழித்திருந்து பாடுபட்டு அடையும் வெற்றியின் கனவு அது. அந்த கனவு நனவாகும் தருணத்திற்கு பின்னால் பிரார்த்தனைகளோடு காத்திருக்கும் ஒரு தாய் இருப்பாள். தன் வியர்வையை சிந்தி பிள்ளைகளை படிக்க வைத்த ஒரு தந்தை இருப்பார். அப்படி ஒரு குடும்பத்தின் மொத்த நம்பிக்கையையும் சுமந்து சமூகத்தில் மிக உயர்ந்த மருத்துவர் என்ற பதவியை அடையும் ஒரு பெண்ணின் மனநிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். அரசு வேலை என்ற பெரிய அங்கீகாரத்தை தேடி தனது பணி நியமன ஆணையை பெறுவதற்காக மேடைக்கு நடந்து செல்லும் அந்த நிமிடம் அவருக்கு எவ்வளவு பெருமைக்குரியதாக இருக்கும். ஆனால் நேற்று பீகாரின் பாட்னாவில் நாம் கண்டது அந்த பெருமையின் வெளிச்சம் அல்ல, மாறாக ஜனநாயக இந்தியாவின் நெஞ்சில் விழுந்த ஒரு பெரிய காயமாகும். மருத்துவர் நஸ்ரத் பர்வீன் என்ற அந்த சகோதரிக்கு அந்த மாநிலத்தின் முதலமைச்சரான நிதிஷ்குமாரிடமிருந்து கிடைத்தது பாராட்டுக்களுக்கு பதிலாக பகிரங்கமான அவமானம் என்பது ஒவ்வொரு விசுவாசியின் உள்ளத்தையும் உலுக்கும் செய்தியாகும். அந்த மேடைக்கு மிகவும் கண்ணியமாக மகிழ்ச்சியோடு வந்த அந்த சகோதரி தனது நம்பிக்கையை பிடித்துக்கொண்டு கண்ணியமான ஆடையுடன் முகத்தை மூடிக்கொண்டுதான் நிக்காப் அணிந்துதான் அந்த மேடையில் நின்றார். ஆனால் அரசியலமைப்பு பதவியில் இருக்கும் லட்சக்கணக்கான மக்களின் பாதுகாவலராக இருக்க வேண்டிய ஒரு முதலமைச்சர் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்து இது என்ன என்று கேட்பதும், நூற்றுக்கணக்கான மக்கள் மற்றும் கேமராக்களின் முன்னிலையில் அவரது அனுமதியின்றி அந்த முகத்திரையை அகற்ற முயன்றதும் நடந்தபோது அங்கு மீறப்பட்டது வெறும் ஒரு ஆடை அணியும் முறை மட்டுமல்ல, மாறாக ஒரு பெண்ணின் தனிமனித சுதந்திரமும் அவளது சுயமரியாதையும் தான். சுற்றியிருப்பவர்கள் அந்த காட்சியை கண்டு சிரிக்கும்போது, அதிகாரிகள் மௌனம் காக்கும்போது, அந்த மேடையில் தனித்து விடப்பட்ட அந்த சகோதரி அனுபவித்த மனவேதனை எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். படித்து மருத்துவரான அறிவும் பக்குவமும் உள்ள ஒரு பெண்ணுக்கு தான் சமூகத்தின் முன் எப்படி தோன்ற வேண்டும் என்று முடிவு செய்யும் உரிமை இல்லை என்றுதான் நம் அரசாங்கங்கள் கருதுகின்றனவா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 25வது பிரிவு ஒவ்வொரு குடிமகனும் தான் விரும்பும் மதத்தை பின்பற்றவும் பரப்பவும் சுதந்திரம் அளிக்கிறது. தனிமனித சுதந்திரம் அடிப்படை உரிமையாக இருக்கும்போது நிக்காப் அணிந்ததாலேயே ஒருவரின் தகுதியை கேள்விக்குறியாக்குவது எப்பேற்பட்ட கலாச்சார சீரழிவு! அந்த ஆடைக்குள்ளே இருந்து கொண்டுதான் அவர் கடினமான மருத்துவ படிப்பை முடித்தார், தேர்வுகளில் வெற்றி பெற்றார், இன்று இந்த நியமன ஆணைக்கு தகுதியானார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பர்தாவும் நிக்காபும் பெண்களை பின்னுக்கு தள்ளுகிறது, அடக்கி ஒடுக்குகிறது என்று முழக்கமிடுபவர்களுக்கு மருத்துவர் நஸ்ரத் பர்வீன் போன்றவர்களே தகுந்த பதில். ஏனெனில் நிக்காப் அணிந்து கொண்டே உயர்கல்வி கற்கவும், நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கவும், சமூகத்தில் உயர்ந்த பதவிகளை வகிக்கவும் முடியும் என்று அவர்கள் நிரூபித்துள்ளனர். இஸ்லாம் வலியுறுத்தும் ஆடைமுறை பெண்ணின் பாதுகாப்புக்கும் கண்ணியத்திற்கும் உரியதே தவிர அது ஒருபோதும் அவளது முன்னேற்றத்திற்கு தடையல்ல, மாறாக அது அவளது ஆளுமைக்கு கிடைக்கும் மரியாதையாகும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், பெண் அதிகாரம் பற்றி பேசுபவர்கள், ஒரு பெண் தன் சொந்த விருப்பப்படி முகத்தை மறைக்க முடிவு செய்யும் போது ஏன் இவ்வளவு பதறுகிறார்கள்? அவளது முகத்திரையை அகற்ற முயலும்போது நீங்கள் உண்மையில் நீக்குவது அவளது விருப்பத்தை, அவளது உரிமையைத்தான். முதலமைச்சரின் அந்த செயலின் மூலம் பொது சமூகத்திற்கு என்ன செய்தி சொல்லப்படுகிறது? அரசு வேலை வேண்டுமென்றால், பொது மேடையில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை ஒதுக்கி வைக்க வேண்டுமா? இது ஜனநாயக இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? ஒரு முதலமைச்சர் என்பவர் அந்த மாநிலத்தின் அனைத்து மக்களின், அனைத்து பிரிவினரின் பாதுகாவலராவார். அந்த பதவி அனைவரையும் அரவணைக்க வேண்டியதே தவிர பலவீனமானவர்கள் என்று கருதப்படுபவர்களை பகிரங்கமாக அவமானப்படுத்துவதற்கல்ல. அந்த மேடையில் அவர் செய்திருக்க வேண்டியது, இந்த கோலத்தில் வந்து இவ்வளவு படித்த உன்னை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது மகளே என்று சொல்லி அந்த சகோதரியை அரவணைத்திருக்க வேண்டும். ஆனால் அவரது கைகள் நீண்டது அந்த துணியின் மீது என்பது வெறும் ஒரு தவறாக பார்க்க முடியாது. மாறாக இது சிறுபான்மையினரிடமும் அவர்களின் அடையாளங்களிடமும் அதிகார வர்க்கம் கொண்டுள்ள மனோபாவத்தையே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அந்த மேடையில் எழுந்த சிரிப்புலிகள் நம்மை பயமுறுத்துகின்றன. காரணம், ஒரு பெண், ஒரு மருத்துவர் அவமானப்படும்போது அதை கண்டு ரசிக்கும், சிரிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம் சமூகம் மாறிவிட்டது என்பது மிகப்பெரியதொரு துயரமாகும். அன்பார்ந்தவர்களே, மருத்துவர் நஸ்ரத் பர்வீன் என்ற அந்த சகோதரியிடம் நாம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். சகோதரி, நீங்கள் தலைகுனிய தேவையில்லை. நீங்கள் பெற்ற வெற்றி மிகப்பெரியது.
அந்த ஆடை உங்கள் உரிமை, உங்கள் கண்ணியம். அது இறைவன் இட்ட கட்டளை. அதிகாரிகளிடம் நமக்கு சொல்ல வேண்டியது மக்களின் ஆடையில் அல்ல, அவர்களின் பிரச்சனைகளில்தான் உங்கள் கவனம் திரும்ப வேண்டும். விசுவாசிகளின் சுயமரியாதையை காயப்படுத்தும் இத்தகைய போக்குகள் திருத்தப்பட்டே ஆக வேண்டும். இஸ்லாம் பெண்ணுக்கு வழங்கிய அந்தஸ்தையும் மரியாதையையும் உணராமல் ஆடையை அளவுகோலாக வைத்து அவர்களின் திறமையை அளவிட முயல்வது பரிதாபகரமானது. நாளை நம் தாய்மார்களும் சகோதரிகளும் பிள்ளைகளும் இதுபோன்ற மேடைகளில் அவமானப்படுத்தப்படாமல் இருக்க நீதிக்கும் நேர்மைக்கும் பரஸ்பர மரியாதைக்கும் நாம் குரல் கொடுப்போம். தன்னம்பிக்கையையும் இறை நம்பிக்கையையும் உறுதியாக பற்றிக்கொண்டு இந்த உலகில் வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்த மருத்துவர் நஸ்ரத் பர்வீன் அவர்களுக்கு ஐக்கியத்தை தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் சத்தியத்தின் பாதையில் வழிநடத்தட்டும் என்றும், நம் சகோதரிகள் தங்கள் மானத்தையும் மரியாதையையும் பாதுகாத்துக் கொண்டு வாழ்வதற்கான சூழ்நிலையை இறைவன் அமைத்து தரட்டும் என்றும் ஆத்மார்த்தமாக பிரார்த்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.